எந்த பெண்ணும் கோராத ஒரு வரத்தை கைகேயி கேட்கிறான். என்ன? தான் விதவையாகணும்னு தானே வரத்தை கேட்கிறான். அந்த வார்த்தையே பேசுற காளிதாசன். வைதவ்யைக பலாம் ஸ்ரீயம். ஒரு பெண் தன் கணவனிடத்துல அப்படி ஒரு வரத்தை வேண்டுமானா கைகேயி கேட்டா. கைகேயி கேட்டா காரணம் என்ன? மந்தரை விஷத்தை ஏத்தி வச்சிருக்கா. சதுர்தச வருஷாணி ராமே பிரவ்ராஜிதே வனம் பிரஜா பாகவத ஸ்நேகா ஸ்திரः புத்ரோ பவிஷ்யதி. ஒண்ணுமே இல்ல. ராமன் 14 ஆண்டுகள் காட்டிற்கு போக வேண்டும். என் பிள்ளை பரதன் ராஜ்ய பரிபாலனம் செய்ய வேண்டும். ஒரே வார்த்தை கேட்ட மாத்திரத்தில் தசரதனுக்கு பூமி சுத்துறது, உடம்பெல்லாம் நடுங்கிறது, நாக்கு வளர்ந்து போச்சு, கண்ணெல்லாம் இருட்டிண்டு போயிடுது. ஐயோ சாந்தம் பாபம்னா உண்மையிலேயே என் காதல விழுந்தானா? சரிதானா? இப்படித்தான் ஒரு வரம் கேட்கிறாடா? இல்ல சொப்னமா? நான் ரொம்ப காலத்துல வேலை செஞ்சுட்டேனே, என்ன அறியாமல் தூங்கிட்டனா? சொப்பனங்கள் ஏதாவது ஏற்பட்டதா? துஸ்வப்னங்கள் ஏதாவது எனக்கு நடந்ததோ தெரியலையே. கதறினான். யோபிநேக சமாரம்பா ராகவஸ்யோபகல்பிதா அனேனேவாபிஷேகேன பரதோ மே விசிச்சதாம் யோ த்விதீயோ வரோ தேவ தத்தः ப்ரீதேன மே த்வயா ததா தைவாசுரே யுத்தே தஸ்ய காலோயமாகதः நவபஞ்ச வருஷாணி தண்டகாரண்யமாஸ்ரிதः சீராஜின ஜட்டாதாரி ராமோ பவது தாபசः भरतो भजतामद्य यौवराज्यमकण्टकौ येष मे परमः कामः दत्तमेव वरं वृणे अद्य चैव हि पश्येयो प्रयान्तौ राघवं वनौ येष मे परमः कामः दत्तमेव वरं वृणे. உலகத்துல இதை காட்டிலும் இனிமையானது, சந்தோஷமானது, எனக்கு ஆனந்தத்தை அளிக்கக்கூடியது வேற எதுவும் கிடையாது. இப்பயே உடனே ராமன் காட்டுக்கு போனவன். நிருஷம்சே துஷ்டசாரித்ரே குலஸ்யாஸ்ய விநாசினி ஓத கத்தினான் தசரதன். அது வரலாம் கைகை எடுத்து அப்படி பேசினவன் கிடையாது. அவனிடத்துல பிரியமா அன்பாகத்தான் பேசக்கூடியவன். நிருஷம்சே துஷ்டசாரித்ரே. என்னடி பேசுற? என்ன வார்த்தை பேசுற? கிம் கிருதம் தவறாமேன பாபம் மயா பிச்ச. நான் என்ன பண்ணேன்? என் குழந்தை ராமன் என்ன பண்ணா? கௌசல்யா தேவி என்ன பண்ணா? அந்த உத்தமதியான மகாபதிவிரதையான சீதாதேவி என்ன பண்ணா? உனக்கு மனசு இல்லையா? மனசாட்சி இல்லையா? ராமனை காட்டுக்கு அனுப்பணும் சொல்றியே. உன் பிள்ளைக்கு பரதனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதை பண்ணிட்டு தொலைச்சிட்டு போ. அது விசாரம் இல்ல. ராமன் காட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அம்மா அம்மா அம்மான்னு கௌசல்யை காட்டும் உன்னிடத்துல அத்தியந்தம் பிரீதி விசிஷ்டனா இருந்தான். கிம் கிருதம் தவராமேன பாபே பாபம் மயா பிச்ச சதாதே ஜனனி துல்யா விருத்திம் பகதி ராகவா. எவ்வளவு பிரீதி விசேஷமா அவனிடத்துல இருந்தா? அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் தெரியாது. நீங்க புதுசா எனக்கெல்லாம் கதை சொல்லாதீங்க. எனக்கும் தெரியும், உங்களை பத்தியும் தெரியும், ராமனை பத்தியும் தெரியும், கௌசல்யா பத்தி தெரியும். உங்க மனோபாவம் என்ன தெரியுமா? கௌசல்யா ராஜமாதா ஆக்கிடுவீங்க, எனக்கு அவளுக்கு நான் அடிமையா இருக்கணும். இப்படித்தானே? இருக்க முடியாது. என் பிள்ளை நான் அங்க இருக்க மாட்டோம். அதனால என் பிள்ளைக்கு ராஜ்யாபிஷேகம் நீங்க பண்ணி ஆகணும். நீங்க சத்திய சொல்லு தராதவர் அப்படின்னு தானே உங்களுடைய நிலைமையை நிரூபணம் பண்ணி காண்பிக்கணும். அழறான், துவண்டு போறான், பிரார்த்திக்கிறான். உலகத்துல 10 திசையிலையும் தேரை செலுத்தக்கூடிய வல்லமை பெற்றவன், இந்திரனுடைய சிம்மாசனத்தில் சரியாசனத்தில் உட்காரும் பெருமை பெற்ற தசரதன் ஒரு பெண்ணினிடத்தில் கைகூப்பி யாச்சிக்கிறான். அவள் பாதத்தில் விழுந்து கதறுகிறாள். அஞ்சலின் குர்மி கைகேயி பாதோசாபி ஸ்பிருஷாமி தே சரணம் பவ ராமஸ்ய மாதர்மோ மாமிஹ ஸ்பிருஷேத். அஞ்சலிம் குர்மி கைகேயி பாதோசாபி ஸ்பிருஷாமி தே. அஞ்சலிம் குர்மி கைகேயி பாதோசாபி ஸ்பிருஷாமி தே. கால்ல விழுறண்டி, உன்னை கை கூப்பி கேட்டுக்கிறேன், உன்னை கை கூப்பி உன் கைய காலா நினைச்சுக்கிறேன்ல, காலையே விழுறேன்றான் தசரதன். குர்மின்னு தானே பிரயோகம் அன்னைக்கே பார்த்தோம் இல்லையா? கரோமின்னு பேச வேண்டிய வார்த்தையை குர்மின்னு ஏன் சொன்னாங்க?
இது கிட்டலாம் போய் கெஞ்சரா மாதிரி ஆயிடுத்த பத்தியா அப்படின்னு அந்த அந்த வார்த்தையே வியாக்கரண சுத்தம் இல்லாமல் வந்தது. அஞ்சலிம் குருமி கைகேயி பாதௌசாபி ஸ்பிருஷாமிதே. காம பரவசனான தசரதன் ஸ்ருங்கார கேலி விசேஷங்கள்ல அந்த பெண்ணினுடைய பாதத்தை தொட்டு வணங்குவது என்பது இயல்பு. ஆனால் இப்பொழுது உலகமகா சக்கரவர்த்தி ஒரு பெண்ணினிடத்தில் யாச்சிக்கிறான் சுவாமி. பாதௌசாபி ஸ்பிருஷாமிதே சரணம் பவராமஸ்ய மா தர்மோ மாமிஹ ஸ்பிருஷேத். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல, என்ன வரம் கொடுத்தேன்னு கூட ஞாபகம் இல்லை. ஆனா இப்படி கொடூரமா நீ என்ன வரம் கேட்கிறியடியம்மா. நிருஷம்சே பாபசங்கல்பே க்ஷுத்ரே துஷ்கிருதகாரிணி கிம்னு துக்கமலீகம் வா மயிராமேச்ச பஷ்யசி. என் உசுறுதான் உனக்கு முக்கியமா? என் உசுறு போனா உனக்கு பரவாயில்லையா? என் உசுரை காட்டும் பிரதானமான ராமனை நீ கேட்கிறியே, அப்ப நான் உயிர் விட்டா உனக்கு பரவாயில்லையா? நீ நினைக்கும்படியாக பரதன் ராஜ்யத்தை ஆளமாட்டான், ராஜ்யத்தை அவன் ஏற்க மாட்டான். பரதன் என்பவன் பரம பாகவதோத்தமன், அவன் உன்னை நிந்திப்பான். நீ சொன்னபடி ஒருவேளை பரதன் ராஜ்யத்தை பரிபாலனம் செய்வதாக இருப்பில் எனக்கும் பரதனுக்கு என்ன சம்பந்தம் இல்லை. அவன் எனக்கு கைங்கரியம் கூட பண்ண மாட்டான், வெறும ஒரு எள்ளு தண்ணி கூட அவன் விடக்கூடாது என்றான் பரதன் தசரதன். அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு. ராமனை பார்க்க 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 நான் யுவாவானேன், இப்போ உன் கால்ல விழுந்து கிடக்கிறேன்னு ஓன்னு கதறான். என்னடி அம்மா, உனக்கு என்ன இதனால லாபம் சித்திச்சுடுத்து? என்ன ஆசைப்பட்ட? என்ன விசேஷம் உனக்கு சித்திச்சுடுத்து? யார் சொல்லி கொடுத்தா? இதுவரையில நீ அப்படி இருந்தது இல்லையே. பொன் பெற்றாரில் வேத புதல்வனையும் தம்பியையும் பூவை போலும் மின்பற்றானும் மருங்குள் மெல்லியலல் மருகையையும் மனத்தில் போக்கி நின்பற்றா நின் மகன் மேல் பழி விளைத்திட்டு என்னையும் நின்மநீழ்வானில் போக்க என் பெற்றாய் கைகேயி இருநிலத்தில் இனிதாக இருக்கின்றாயே. என் பெற்றாய் கைகேயி இருநிலத்தில் இனிதாக இருக்கின்றாயே. ராமனை காட்டுக்கு அனுப்புற, சீதையை காட்டுக்கு அனுப்புற, கௌசல்யை அடிமைப்படுத்த போற, நானும் மேல போயிட்டு போற. என்னையும் நீழ்வானில் போக்கியில் பெற்றாய் கைகேயி. நீ மட்டும் சௌக்கியமா இருக்க போறியா? நல்ல சந்தோஷமா இருக்கியா? ஆஹா, ரொம்ப சந்தோஷம் அம்மா. இதுவரையிலும் உன்னை மனைவியா அடைந்து நான் பெற்ற பாக்கியங்களிலேயே மிகச்சிறந்த பாக்கியமாக இதைத்தான் நான் நினைக்கிறேன். நான் அத பரதன் பேசினான் சுவாமி. அங்க குஹன் இவெல்லாம் யார் யாருன்னு கேட்கிறான். கௌசல்யா தேவியை இன்ட்ரோடியூஸ் பண்ணினான், அப்புறம் சுமித்ரா தேவியை இன்ட்ரோடியூஸ் பண்ணினான். கடைசியில குஹன் கேட்கிறான், இவள் யாருன்னு. இவள் யாரா? இந்த பாவியை பத்தி பேசணுமா? இவளை பத்தி பேசுறதுக்கு ஏதாவது விஷயம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா குஹா? பாத்தியா எப்படி இருக்கா? என்ன மேக்கப்போடு வந்திருக்கா? உலகமே அழுது அழுது கண்கள் வீங்கி கன்னத்தில் காய்ந்து போய் வந்திருக்கும் பொழுது உலகத்துல எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாமல் இவள் தான் நிற்கிறான். அப்பயே அவளை தெரியல. படரெல்லாம் படைத்தாளை பழி வளர்க்கும் செவிலியை தன் பாழ்த்த பாவி குடரிலே நெடுங்காலம் கிடந்தேற்கும் உயிர் பாரம் குறைந்து தேய உடரெல்லாம் உயிரிலா என தோன்றும் உலகத்தே இவ்வொருத்தி என்ற இடரிலா முகத்தினரை அறிந்திலேயே இன்றாள் என்னை என்றாள். உலகமே உசிரே போனா மாதிரி ராமனுடைய விஸ்லேஷத்துல துக்கானுபவத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது உடலெல்லாம் உயிரிலா என தோன்றும் உலகத்தே இவ்வொருத்தி அன்றே இடரிலா முகத்தாளை அறிந்திலியேல் இன்னின்றாள் என்னை ஈன்றாள். துளி கூட கவலைப்படாமல் அசால்ட்டா நிற்கிறாளே, இவதான் எங்க அம்மா. எவள் கர்ப்பத்தில் வாசம் செய்து நான் இத்தகையதொரு பாவத்தையும் பழியையும் சுமக்கிறேனோ, மாயாவன் பழி தந்தீர் முலை தந்தீர் பேயினி எனக்கு என் தருவீரோ என்று கதறினானே பரதன். என் பெற்றாய் கைகேயி இருநிலத்தில் இனிதாக இருக்கின்றாயே. என்ன போக விட்டுட்டு நீ சௌக்கியமாயிருந்து புரியலையே நான் தசரதன் ஓன்னு கதறினான். பிறகு அப்படியே மூர்ச்சிதனாயிட்டான். அதற்குள்ளாக
ராமனை மறுபடியும் அழைச்சிட்டு வரணும்னு போய் அழைச்சிட்டு வரணுமே, ராமன் கிட்ட இந்த சமாச்சாரத்தை சொல்லணுமே, ராமன் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி யார் அழைச்சிட்டு வர முடியும்? கொஞ்சம் அந்த மூர்ச்சை இருக்கு. தசரதனுக்கு ஒன்றும் புரியல. போய் சுமந்திர இடத்துல சொல்றான், போயிட்டு நீ ராமனை அழைச்சிட்டு வான்னு. சுமந்திரன் ஒரே ஆனந்தம், சந்தோஷம்னா அப்படி ஒரு சந்தோஷம். காரணம் என்ன? இப்ப பட்டாபிஷேகத்திற்கு வரக்கூடிய ராமனை தான் அழைத்து வருகிறோம் என்னும் பூரிப்பு அவனுக்கு. இதெல்லாம் ராத்திரி முழுக்க நடந்திருக்கக்கூடிய விற்த்தாந்தங்கள். வசிஷ்டாதி மகரிஷிகள்லாம் வந்து சேர்ந்துட்டான். வசிஷ்டர் முதலான மகான்கள்லாம் வந்திருக்கா வாசல்ல. ராஜா கிட்ட இந்த விஷயத்தை தெரிவி, ராஜா கிட்ட நாங்க வந்துட்டோம் தெரிவினர். அவ வந்தத சுமந்திரர் போய் சொல்ற, தசரதர் ரொம்ப பெருசா அதை அக்னாலஜி பண்ணல. சுமந்திரர் என்ன ராஜா உற்சாகமே இல்லாமல் இருக்கானே, ஒன்றும் புரியலையே நினைச்சுக்கச்சே கைகை ராத்திரிலாம் தூங்கல, இதே கதையை பேசியிருந்தார். இதை பற்றியே அவர் சொல்லியிருந்ததுனால ரொம்ப டயர்டாக இருக்கிற பொருட்கள் ராஜா, நீ ஒன்றும் இருக்கட்டும், வசிஷ்டர்லாம் வந்திருக்காரு, எல்லாம் ரெடியாக தானே இருக்கா, ஆகட்டும், போய் ராமனை கூட்டுட்டு வந்துரு, ராமனை கூட்டுட்டு வந்துரு அப்படின்னாரு. ஆஹா ரொம்ப விசேஷம்னா அங்கேருந்து வரான். வரும் பொழுதே சுமந்திரனுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கான். ராமன் பிராட்டியோட சித்தமாக அந்த பட்டாபிஷேகத்திற்கு தேவையான அலங்காரங்கள் எல்லாம் சர்வலட்சண சம்பன்னனாக சர்வாபரண பூஷிதனாக பெருமாள் எழுந்திருக்கு. தூரத்திலிருந்து பார்க்கிறார். தம் வைஸ்ரவண சங்காசம் உபவிஷ்டம் ஸ்வலங்கிருதம் ததர்ஷசூதः பர்யங்கே சௌவர்ணே சோத்தரச்சதே வராகருதிராபேன சுச்சினா ச சுகந்தினா அனுலிப்தம் பரார்க்யேன சந்தனேன பரந்தபம் ஸ்திதயா பார்ஷ்வதச்சாபி வாலவ்யஜனஹஸ்தயா உபேதம் சீதயா பூயः சித்ரயா சசிலம் யதா தந்தபல்தமிவானித்யோ உபபன்னோ ஸ்வதேஜசா வவந்தே வரதம் வந்தி வினயக்ஞோ வினீதவத் தம் வைஸ்ரவண சங்காசோ. எப்படி இருக்கானா? குபேராய வைஸ்ரவணாய மகாராஜாய நமஹ தம் வைஸ்ரவண சங்காசோ உபவிஷ்டோ சலங்கிருதோ. தூரத்திலிருந்து பார்க்கிறார். தூரத்திலிருந்து பார்க்கச்சே எப்படி இருந்துதான்? பிரத்யக்ரோன்மீலித சரசிஜ சதிருஷணயன யுகளோ स्वच्छ नील जीवूत संकाशो अत्युज्वल प्रीत वाससो अति कोमलया अति शीतलया अति निर्मलया दृशा अवलोकयन्तो महार्घ वैडूर्य किरीट कुंडल त्रिषा परिश्वक्त सहस्र कुंतलो उद्दाम कांचंगण कंकणादिभिः विरोचमानं दाशरथिनं ददर्श सूत पर्यङ्के सौवर्णे सोत्तरच्चरे वराह रुधिराभेन शुचिना च सुगंधिना प्रणम्य उत्थाय पुनः पुनः प्रणम्य ववन्दे वरदं वन्दि विनयज्ञो विनीतवत् समस्त परिवाराय श्रीमते रामचंद्राय नमः. விழுந்து சேவித்தாராம். அற்புதமான அந்த சிம்மாசனத்தில் ராமபிரான் அமர்ந்திருக்கக்கூடியதான அழகு கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள். கௌசல்யா சுப்ரஜா ராம பிதா த்வாமபிகாங்ஷதி. ராமா, உங்க அப்பா உன்னை கூப்பிடுறாரா, வாண்டார், காத்துட்டு இருக்கேன்னா. வெளியில வந்தான். உடனே பிராட்டி கூடவே வந்தா. வாசல்ல வந்த உடனே ராமன் தன் கழுத்துல இருக்கிற மாலை எடுத்து பிராட்டி கழுத்துல போட்டான். போட்டுட்டு யோசிச்சான், அடடா நாம ஒரு தப்பு பண்ணிட்டோமே. என்னென்ன, அவள் சூடி கலைந்த மாலையை நாம் சூடிக்கொள்ள வேண்டி இருக்க, நம்ம கழுத்துல போட்ட மாலை அவளுக்கு போட்டோமே. பதி சம்மானிதா சீதானர் வால்மீகி. வாசல்ல வந்தார். வந்த உடனே சீத்தை சொன்னான், அப்பா சொல்லிட்டேன், எங்க அம்மா சொல்லிட்டேன், இந்த மண்டையை ஆட்டி வந்துடாதீங்கோ, நிறைய வேலை இருக்கு, நமக்கு தெரியுமோ இல்லையோ. இதெல்லாம் பட்டாபிஷேகம்ன்றதெல்லாம் சும்மா டிராமா. யூ ஆர் டி ராமா, தட்ஸ் வை தட் யூ ஆர் பிளேயிங் டிராமா. அதனால போயிட்டு எங்க அப்பா சொன்னார் அப்படின்னு பட்டாபிஷேகம் பண்ணிட்டு வராத, நிறைய வேலை வச்சிருக்கேன். த்ரீணி
தசவரிஷானி திரிணிச்ச ஏகஞ்ச துக்கித்தான நேற்று ஒரு கால்குலேஷன் சொன்னாங்க அவருக்கு இல்லையோ, அந்த பிரகாரமாக நாம ரெடியா இருக்கணும் அப்படின்னு உனக்கு முன்பே சென்று சிறை இருக்க வல்லாரிலே இவள்னு அவள் வாசல்ல பெருமாள் அப்படி அனுப்புறாள். அவளுடைய அந்த கடாட்சம் இருக்கணும் இல்லையோ, ராவணவதம் நடக்கணும்ன்றதான உயர்ந்ததான லோகக்ஷேமம் நடக்கணும்னா பிராட்டினுடைய அனுகிரகம் இருக்கணும் இல்லையா. உடனே சுமந்திர தேரை ஓட்டுறார், லக்ஷ்மணன் கொடையை பிடிச்சுக்கிறார், ஒரு பக்கம் சாமரம் போடுறார், மக்கள் நான் ஜெய் விஜய் பவானார், வசிஷ்ட பிரமதாரிகள்லாம் அவருக்கு ஆசீர்வாதம் பண்றா. உள்ள போறார், உள்ள போவச்சே அந்த சித்தியினுடையதான ரூமுக்குள்ள போறார். சித்தி அப்படின்னு கூட்டுட்டு போறார். போனார், சத்தமே காணோம், யாருமே ஒன்றும் திரும்பி பார்க்கல. என்னங்க அப்பா அந்த பக்கம் படுத்துட்டு இருக்கார். என்னம்மா அப்பாவுக்கு ஏதாவது என் பேர்ல கோவமா, நான் ஏதாவது அபச்சாரப்பட்டு விட்டேன்னா என் இடத்துல ஒரு முகம் கொடுத்து பேச மாட்டேன். ஒண்ணுமே நடாராமா, எல்லாம் சரியா போடுங்க, சொல்லுங்கம்மா நான் என்ன பண்ணேன். அப்பா ஒன்று சொல்ல சொன்னார், நான் சொல்லிட்டேன், நீ ஒன்றும் தப்பா நினச்சிக்க மாட்டியே. அம்மா எனக்கு என்னம்மா, எனக்கு தெரியாதா, நீங்க என்ன சொன்னமோ அதை சொல்லுங்க, நான் சித்தமா இருக்கேன். ராமா உங்க அப்பா சொல்லிட்டார், உன்னை காட்டுக்க போக சொல்ற, பட்டாபிஷேகம் இல்லையா, தசரதன் பட்டாபிஷேகம் கேன்சல் பண்ணிட்டான், ஆனா அந்த பட்டாபிஷேகத்தை பரதனுக்கு பண்ண போறான். ஆகையால உனக்கு பட்டாபிஷேகம் இல்லை, பரதனுக்கு பட்டாபிஷேகம். போஜன் சொன்னான், சகல புவன பார ஸ்தாபித்தோ வத்சமோதிரினர். ராமன் வருத்தப்பட்டானா, என்ன குருவி தலையில் பனங்காய் வைத்தார் போலே பரதன் தலையில் இந்த சுமையை ஏற்றி வைத்தாலே கைகையினர். தாங்க முடியுமா அந்த பரதனால் அந்த சுமையினர். மன்னவன் பணியன்றாகிலும் நும் பணி மறுப்பனோ யான், என் பின்னவன் பெற்ற செல்வோ அடியனேன் பெற்றதன்றோ. அம்மா எனக்கு நன்னா தெரியும், மன்னவன் பணி அன்று, மன்னவன் பணி அன்றாகிலும் அப்பா பேர்ல பழிய போட்டுதான் நீ சொல்லணுமா. அப்பா சொன்னார்னு சொன்னாதான் நான் கேட்பேன்னு சொல்லிட்டியா. நீ என்ன காட்டுக்கு போன்னு சொன்னா நான் போக மாட்டேனா. வித்திமாம் ரிஷி விஸ்துல்யம் நாகமர்த்த பரோ தேவி லோகமாவத் சமுத்சகே வித்திமாம் ரிஷி விஸ்துல்யம் தாபசம் தர்மச்சாரிணோ. ராஜ்யம் வா வனவாசோ வா வனவாசோ மகோதயா. உனக்கு ராஜ்யம் வேணுமா வனவாசம் வேணுமான்னா எனக்கு வனவாசமே இருக்கட்டும். என்ன மன்னவன் பணி அன்று ஆகிலும் நும் பணி மறுப்பனோ யான். அப்பா சொல்லலைன்னாலும் நீ சொன்னாலும் நான் கேட்பேன். ரெண்டாவது எனக்கு என்ன தெரியும், அப்பா இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டா, நீ யாரா சொல்ற, அதனால நான் பேச்ச கேட்க மாட்டேன்னு பயந்துராத. மன்னவன் பணி அன்று ஆகிலும் உன் பணி மறுப்பனோ யான், என் பின்னவன் பெற்ற செல்வோ. எனக்கு ராஜ்யமா பரதனுக்கு ராஜ்யமானு சொன்னா, பரதனுக்கு ராஜ்யம் கழிச்சாலும் சந்தோஷம்தான், எனக்கு ராஜ்யம் கழிச்சாலும் சந்தோஷம்தான். அம்மா நீ தப்பா புரிஞ்சுட்ட, எனக்கு பிறகு பரதன் ராஜ்ய பரிபாலனம் பண்ண போறேன்னு நினைச்சிருக்கியா. இல்லடி அம்மா, என்னை விட பெரிய சன்னியாசியா அவன் இங்கேயே உட்கார்ந்து இருக்க போறான். என் பின் அவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றோ. இப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதுதான் கிடைக்க போறது. தும் ராஜா பரத பவ ஸ்வயம் நராணா மன்யானாம் அஹமபி ராஜராஜ்மிருகானாம்னு சொல்ல போறேன். டே பரதா, நான் காட்டுக்கு ராஜா, நீ நாட்டுக்கு ராஜா. அதெல்லாம் முடியாது. யாவதாவர்த்தனே சக்கரம் யாவதீச்ச வசுந்தரான்னு நீடா சுவாமி ராஜான்னு பரதன் சொல்ல போறான். இன்னும் சொல்ல போனா அயோத்தி நகரத்துக்குள்ள வரவே மாட்டான். அம்மா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை, கௌசல்யக்கு பயம், படபடுப்பு, அஜுஜோ இவ ஏதாவது பேசி தசரதன் ஏதாவது சொல்லி கடைசியில் இந்த சினாரியோ மாறிட போறதுன்றதுக்கோசரம் இல்ல நான் சொல்லிக்கிறேன். அப்படியா, சரி. இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதே. வியந்து பேசுறான் கம்பன். இன்னைக்கு உபன்யாசத்துல அழகா சொல்லிடலாம் சுவாமி. அன்னைக்கு அந்த சுச்சுவேஷன்ல யோசிச்சுப்பார். திருடவிரதாகான ஒரு வாக்கியம் வால்மீகி உபயோகப்படுத்தினார். திருடவிரதாகான்னு அர்த்தம் எந்த சமயத்திலும் சலனமில்லாத புத்தி. விபதி தைரியமதாபியுதயே க்ஷம சதசி வாக்பட்டுதா யுதி விக்ரம பிரகிருதி சதசி வாக்பட்டுதா யுதி விக்ரம யசசி சாபிருச்சுர்வியசனம் ஸ்ருதோ பிரகிருதி சித்தமிதம் ஹி மகாத்மனா. அப்படி இருக்கணுமா அந்த புத்தி, அன்ஷேக்கபிளா இருக்கு. முகத்துல எந்த பாவத்தையும் என்னது நானா காட்டுக்கா என்னையா போ சொல்ற அப்படின்னு இல்லையா. இப்பொழுது எம்மனோரால் இயம்புதற்கு எளிதே யாருக்கும் செப்பரும் குணத்திராமன் திருமுகச் செவ்வி நோக்கில் ஒப்பதே பின்பும் அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா. அந்த முகத்தை எப்படி சொல்லுவேன்,
அண்ணலின் திருமுகம் கமலம் ஆமெனில் கண்ணினக்கு வேறு யாது ஓமை காட்டுவேன். அந்த பெருமாளுடைய திருமுக மண்டலத்துக்கு தாமரையை உபமானமா சொல்லிட்டா அப்ப கண்ணுக்கு நான் எங்க போவேன் எக்ஸாம்பிளுக்குன்னு கம்மன் பேசுதான். செப்பரும் குணத்திராமல் திருமுகச் செவ்வினோக்கில் ஒப்பதே மனசா பூர்வமா சாத்திய வச்சசா புனரபிரவீத். வாக்குறுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ நான் அவஸ்தப்படக்கூடியவன் இல்லை, முதல்ல மனசுல இசைந்தான், அப்புறம் வார்த்தையினால பேசினான். ஒப்பதே ஒப்ப செப்பரங்குணத்தி ராமன் திருமுகச் செவ்வினோக்கின் ஒப்பதே பின்பு அவ்வாசகம் உணர கேட்ட அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றது அம்மா. நினைச்சு கூட பார்க்க முடியலையே. பிரதட்சணம் பண்ணினான். சரிம்மா நான் போயிட்டு வரேன், இந்தா மரவுரி கொடுத்தேன் நான் கௌசல்யா. கண்ணாபினான் வீரான் தசரதன், என்ன உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாது, இப்படி கூட பண்ணுவியா நீ இந்த காரியத்தை? நான் லக்ஷ்மணன் பூதிக்கிறான், அறுத்து போட்டுறான் பாருன்றான். என்னையா அப்பா காம பரவசமான ஒரு அப்பா, யாரா இருந்தா என்ன திருஷ்டோ தர்மம் கதிக்கிற மகான் இஷ்டத்துக்கு காரியங்கள் பண்ணிட்டு இருப்பானா? குரோஹோ அவலிப்தஸ்ய காரியம் அஜானதஹான், பெரியவன் பேர் வச்சிருந்தாலும் தவறான காரியம் பண்ணினாலும் அவனை சிக்ஷிக்கலாம், ஒரு தப்பு கிடையாது. நதியின் பிழை என்று நரும் புனலின்மை விதியின் பிழையன் மைந்தா இதற்கு என் செய்வாய். நதியில ஜலம் இல்லைனா அது நதியினுடைய தோஷம் இல்லடா, விதியினுடைய தோஷம். எய்தவன் இருக்கும் பொழுது அம்பை இகழ்வதினாலே என்ன பிரயோஜனம்? வா வா அவனுக்கு வல்கலம். சீதைக்கு எதுக்கு வல்கலம் கொடுக்கணும்? சீதை எதுக்கு மரவரி உடுத்திக்கணும்? பரவாயில்ல அப்படின்னு சீதை உடுத்திட்டான், பரவாயில்ல இருக்கட்டும். தசரதன் கிளம்பணும். அவன் சுமந்திரன் பல பேச்சுக்கள்லாம் பேசினான். கௌசல்யின் இடத்துல வந்தா ராமன். என்னடா ராமா எல்லாம் ரெடி ஆயிட்டா? பட்டாபிஷேகத்துக்கு அப்பா ரெடி பண்ணிட்டாரா? அம்மா நான் கிளம்ப போறேன், அந்த களம் கிடக்கட்டும், நான் வரேன் கூட, அது எப்படியாவது கை காலை கட்டின்னு அழட்டும். கௌசல்யா தப்புமா, இந்த மாதிரி சமயத்துல அப்பா விட்டுட்டு வரக்கூடாது. அது முன்னாடி சீதாதேவி வரப்போறா, அப்புறம் லக்ஷ்மணன் வரப்போறா, இந்த கதைகள்லாம் இருக்கு, நாளைக்கு விஸ்தாரமா சொல்றோம் அந்த சரித்திரத்தை. இப்படி எல்லாரையும் ஆஸ்வாசம் பண்ணினான் ராமன். துளி கூட கலங்கல. ராமன் கிளம்பணும். சீதாதேவி நானும் வருவேன்னா சரி வான்ட்டான். லக்ஷ்மணன் சீதையை முன்னிட்டு ராமனிடத்துல சரணாகதி பண்ணினான். எல்லாரிடத்துலையும் அனுமதி வாங்கிட்டான். கிளம்புறேன் நான் ராமன். ராஜா தேர கொடு அதை கொடுனர், இல்லை நடந்துதான் போகணும் நான் கை உன் பேச்சை கேட்டு நான் சீரழிஞ்சு போனது போறாத? உலகமே என்னை தூற்றும்படியாக்கி விட்டாய கை இன்னும் உனக்கு என்ன தேவைன்ற அளவுக்கு தசரதன் பேசலாம். என்ன பேசி என்ன பிரயோஜனம்? அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. ராமன் கிளம்பிட்டான்னு தெரிஞ்ச உடனே அந்த தேசத்துல இருந்த சித்திரங்கள் மட்டும்தான் ராமன் பின்னாடி போகல, மீதி எல்லாம் ராமன் பின்னாடி கிளம்பிட்டான். அந்தனர்கள்லாம் கையில அக்னிஹோத்திர சட்டியை தூக்கி கிளம்பிட்டான். நாங்க என்னத்துக்கு இங்க வர போறோம், என்ன இருக்கு இந்த ராஜ்யத்துல? சுமித்ரா தேவி சொன்னா அயோத்தியா மடவீம் வித்தி, போச்சனா எல்லாம் காடா அயோத்திக்கு பெருமையே கிடையாதுன்ட்டா. கிளம்பிட்டான் ராமன். மைவாய களிரொழிந்து தேரொழிந்து மாவொழிந்து எவ்வாறு நடந்தனை எம்மிராமாவோ கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிரதானம்னு மிகப்பெரியதான சத்ருஞ்சயம்பதான யானையின் மீது பவதி வர வேண்டிய பெருமாள் இப்ப போயிட்டு இருக்க. ஜனங்கள்லாம் தேர மறிக்கிறா, நில்லு நிற்கிறா. ராஜா நிறுத்துன்றான் தேர. திஷ்டேதி ராஜா சுக்ரோஷ யாகி யாகி ராகவா. நிறுத்துன்னு அந்த தசரதன் தேர இல்ல ஓட்டுன்ட்டான் பெருமாள். ஓட்டு தேர ஓட்டு அப்படின்ட்டான். ஜனங்கள்லாம் காலில் விழுந்து கதறாளாம், தேருக்கு முன்னாடி வந்து மறியல் பண்றாளாம், தடுக்கிறாளாம். எல்லாரையும் எப்படியெல்லாம் ஆஸ்வாசப்படுத்துறமோ அப்படி ஆஸ்வாசப்படுத்திட்டு உலகமே அழுது கொண்டிருக்கும் பொழுது கௌசல்யா தேவி ஆசீர்வாதம், என் மங்களம் சுபர்ணஸ்ய வினதா கல்பயத் புரா அமிர்தம் பிரார்த்தயானஸ்ய தத்தே பவது மங்களம்னு ஆசீர்வாதம் பண்ணி ராமன் கிளம்புறான். கங்கை கரையில ராமனுக்காக குஹப்பெருமாள் காத்துருக்கார். அதற்கு பிறகு மேல சரித்திர விசேஷங்களை எல்லாம் நாளை உபன்யாசத்தில் பார்க்கலாம்.